இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, வீட்டிலே வளர்கின்ற மருதாணி இலைகளை மற்றவர்கள் கேட்டால் கொடுக்கலாமா? பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கேட்குறாங்க, எங்கள் வீட்டில் வந்து மருதாணி செடியில் மருதாணி எல்லாம் வளர்ந்துருக்கு, எங்களுக்கு வேணும் கொஞ்சம் கொடுங்களேன், நாங்கள் பறிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குறா. இந்த மாதிரி கொடுக்கலாமா? மருதாணியை மகாலட்சுமியினுடைய அம்சம் என்று சொல்கிறார்களே, மகாலட்சுமியோட அம்சம் இருக்கும் பொழுது எங்கள் வீட்டு மகாலட்சுமி எப்படி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது தான் அவர்களுடைய சந்தேகமாக இருக்கிறது. மருதாணி என்பது சாக்ஷாத் லக்ஷ்மியினுடைய அம்சத்தினை பெற்றதுதான். அம்சத்தினை பெற்றது என்று சொல்வதை விட அந்த சீதா லக்ஷ்மின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சீதா பிராட்டியினுடைய ஒரு வரத்தினை பெற்றதுதான் மருதாணி செடி அப்படின்னு நம்முடைய புராணங்கள் நமக்கு சொல்கின்றன. ராமாயணத்திலேயே வர்றது தெரியுமா? அதாவது இந்த ராவணன் என்ன பண்றான், சீதையை கவர்ந்து கொண்டு போய் அங்க போய் ஒரு இடத்துல வச்சிடறான் இல்லையா. எங்க வைக்கிறான்னு பார்த்தோம்னா அந்த இடத்திற்கு அசோகவனம் அப்படின்னு சொல்லி பேரு. அந்த இடத்திலே மரங்கள் எல்லாம் நிறைய வளர்ந்திருந்தனவா. சீதாதேவி சதா தன்னுடைய அந்த நிலையை நினைத்து துன்பத்தை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாளாம். அந்த நேரத்திலே அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தோம்னா, சீதைக்கு அப்படியே ஒரு சென்றான ஒரு காற்றினை வீசி தன்னுடைய இலைகளை அப்படியே சீதையின் மேல் அப்படியே லேசா அப்படியே தூவி அப்படியே சீதா பிராட்டிக்கு ஆறுதலை சொல்லிடுவாம். அந்த மரங்கள் எல்லாமே சீதையை பார்த்து சொல்லிச்சா, நீங்க வந்து வருத்தப்படாமல் இருக்கணும்மா, நல்லபடியா இருங்கோ, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுடைய கணவர் விரைவிலே உங்களை வந்து சேர்ந்து விடுவார், உங்களை அழைத்து கொண்டு செல்வார் அப்படின்னு சொல்லி சீதைக்கு ஆறுதலை சொல்லிடவாம். அந்த மரங்கள் சீதையோடு பேசுவதும், அந்த மரங்களினுடைய அந்த தென்றல் காற்றும், அந்த மரங்களினுடைய அந்த இலைகளும் சீதையின் மேல் விழும் பொழுது சீதைக்கு அப்படியே ஒரு மன மகிழ்ச்சி என்பது கிடைத்ததாம். அதனாலதான் அதாவது அந்த மரங்களுக்கு என்ன பேர்னு சொன்னா அசோக மரம்னு சொல்றார். அசோகா மரம்னா நம்ம ஏதோ அந்த பெருசா உயரமா ஒரு யூக்கலிப்டஸ் மரம் வளர்ந்துருக்கும் இல்லையா, அதுன்னு நினைச்சுக்க கூடாது. அது இல்லை அசோக மரம்ங்கிறது. அசோக மரம் என்று எதனை சொல்கிறார் என்று சொன்னால் இந்த மருதாணி செடியைத்தான் சொல்கிறார்கள். இந்த மருதாணி மரம் தான் அங்க வளர்ந்திருக்கு, அதுதான் அப்படி சீதையோடு பேசியதாம். அதனாலதான் அதாவது பேர்லயே இருக்கும் பாருங்களேன், ஒரு சோகம், அந்த சோகத்தினை போக்கியதால் தான் அதற்கு அசோகம், அசோகா மரம் அப்படின்னே சொல்லி பேரு. சோகத்தினை போக்கியதால் தான் அதற்கு அசோக மரம் என்றும், அந்த மரங்கள் சூழ்ந்த பகுதியை அசோக வனம் அப்படின்னு வால்மீகி தன்னுடைய ராமாயணத்திலே குறிப்பிடுகிறார். அசோக வனம் தானே சொல்றோம் அந்த வனத்திற்கு பேரே, சோகத்தை நீக்கிய வனம், அதனால் அது அசோக வனம் ஆகிவிட்டது. சரி, இப்போ அந்த சீதா பிராட்டியார் கிளம்பும் பொழுது, ராமபிரானுடன் இணைந்து கிளம்பும் பொழுது இந்த அசோக வரங்களுக்கு வரமளித்தாளாம். எப்படி தெரியுமா? நீங்கள் எந்த இடத்திலே இருக்கிறீர்களோ அந்த இடத்திலே மங்களங்கள் என்பது பெருகி இருக்கும். ஒரு மங்களகரமான நிகழ்விலே உங்களுடைய அந்த இலையை அரைத்து பூசிக்கொள்பவர்கள் என்றென்றும் மனமகிழ்ச்சியோடு இருப்பார்கள். நான் இன்றைக்கு எப்படி மனமகிழ்ச்சியோடு இருக்கிறேனோ, என்னுடைய கணவரோடு ஒன்றாக இணைந்து விட்டேனோ, அதே போல உங்களுடைய இலைகளை அரைத்து எவர் ஒருவர் பூசிக்கொள்கிறார்களோ அவர்களுடைய இல்லங்களிலே மங்களங்களும் மன மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். அந்த நாளைத்தான் அசோகாஷ்டமி அப்படின்னே சொல்லுவா. அதாவது ஸ்ரீராமநவமிக்கு முதல் நாள் வரும், அதைத்தான் அசோகாஷ்டமி அப்படின்னே சொல்லுவா. இப்படி இருக்க, அதாவது இந்த மருதாணி செடிகள் என்பது அந்த சீதாலட்சுமியினுடைய அந்த சீதாதேவியினுடைய வரத்தினை பெற்றவை. இந்த மரத்தினுடைய இலைகளை நீங்கள் தாராளமாக மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். இதனை கொடுப்பதற்கு நீங்கள் நாள் நட்சத்திரமோ நேரம் காலமோ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம கிட்ட ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஒன்று இருக்கும் பொழுது அந்த மங்களகரமான அந்த மகிழ்ச்சியான விஷயத்தை எல்லோருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நம்ம கிட்ட இருக்கிற சந்தோஷம் எல்லோருக்கும் கிடைக்கணும் தானே. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு மற்றவர்கள் வந்து கேட்கும் பொழுது உங்களுக்கு மிகுதியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா தாராளமாக நீங்கள் எல்லோருக்கும் அந்த மருதாணி இலைகளை கொடுக்கலாம்.
இறைக்கிற ஊற்றுதானே சுரக்கும். ஆக நம்ம இந்த மருதாணி இலைகளை கொடுக்க கொடுக்க நம் இல்லங்களிலும் அந்த மகிழ்ச்சி என்பது என்றுமே தாண்டவமாடிக்கொண்டிருக்கும். இந்த நேரத்திலே ஒரு சிறு விஷயத்தை நினைவூட்ட விரும்புகிறேன். அதாவது இந்த காரணத்தினால்தான், சீதாதேவியினுடைய வரத்தினை பெற்ற காரணத்தினால்தான் நம்ம வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சின்னு வரும்பொழுது, ஒரு கல்யாணம் காட்சின்னு வரும்பொழுது அந்த மருதாணியை கையில் வச்சுக்கிறா இல்லையா. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறோம்னு சொன்னால், காலப்போக்கிலே அது மாறி போய் ஏதோ ஒரு கோன் அப்படிங்கிறா, அப்புறம் ஏதோ கெமிக்கல்லாம் வச்சு டிசைனாக கையில் கோலம் போட்டுக்கிறாளே தவிர இந்த மருதாணியினுடைய மகத்துவத்தை மறந்து விடுகிறார்கள். எதற்காக இந்த விஷயமானது முதல்ல உருவானது அப்படிங்கிறத மறந்து போயிடுறா. ஆக என்ன பண்ணணும், மற்ற நாளில் நீங்கள் டிசைன் போட்டுட்டா கூட அந்த கல்யாணத்தன்னைக்கு அப்படின்னு வரும்பொழுது அந்த மெஹந்தி அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அதில் போய் ஏதோ கண்ட கெமிக்கலும் மிக்ஸ் பண்ணி கையில் பூசிக்கிறத விட ஒரிஜினல் மருதாணி இலைகளை அரைத்து உங்களுடைய கைகளில் வச்சு பாருங்கோ. அந்த வாழ்நாள் முழுக்க தம்பதியருக்குள் ஒரு இணை பிரியாத ஒரு தன்மை, வாழ்நாள் முழுக்க நீங்கள் மகிழ்ச்சிகரமாகத்தான் வாழ்வீர்கள். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.